வணக்கம். உணர்வுதான் செயலுக்கு வருகிறது. நாம் எடுத்துக்கொள்ளும் விதத்தில்தான் நன்மை ஒன்று, தீமை ஒன்று. உணர்வுல நன்மை உண்டு, தீமை உண்டு. நாம் எடுத்துக்கொள்ளும் நிலையில்தான் உள்ளது. நல்லதை எடுத்துக்கொள்வோம், தீமையை டெலிட் செய்து விடுவோம். இந்த உணர்வில் தியானம் நிலை, தியானம் மனதுக்கு சுகமளிக்கும். உணவு சாப்பிட்ற உணவும் ஒரு உணர்வு தான். அது உடலுக்கு வலு சேர்க்கும். இப்படி அனைத்திலுமே உணர்வுனுடைய நிலையில தான் தொடர்ந்து இருக்கிறது. வாழ்வும் சரி, வாழ்க்கையும் சரி. நாம் எடுத்துக்கொள்ளும் முறைதான் முக்கியமானது. தியானம் தியானம் மன வலிமைக்கு, மனநிலை ஆற்றலுக்கு தியானம் வேணும். தியானம் சில சமயம் சில பேருக்கு தானாகவே கை கொள்ளும். பயிற்சி வேண்டியதில்லை, முயற்சி வேண்டியதில்லை. அதாவாக வாசியோகம் சரி, குண்டலினியும் சரி, தானாகவே இயற்கையாகவே அவர்களுடைய நிலையில் தானாகவே கைகூடும். தானாகவே அது பாட்டில் நடக்கும். அவங்க பணியில் இருக்கும்போது கூட வாசியோ குண்டனியோ தானாக நடக்கும். அது நிலை வேற நடக்கும். ஆனால் அதே போல் இந்த மார்க்கம், ஞான மார்க்கம், அந்த மார்க்கம், இந்த மார்க்கம்னு பயிற்சி கிளாஸ்க்கு நடந்துட்டாங்க. அது பயிற்சி அவங்க நிறுவன நிலை, அது பயிற்சி தேவையில்லை. அப்படின்னு ஒரு நிறுவனத்துக்கு எனக்கு லிங்க் கொடுத்துருந்தாங்க. நான் பதிவை போட்டேன், அவங்களுக்கே பாஸ் பண்ணி விட்டேன். ஞானத்துக்கு பயிற்சியும் வேண்டியதில்லை, முயற்சியும் வேண்டியதில்லை, அது தானாக நடக்கக்கூடிய இறையாற்றல் நிலை அப்படின்னு போட்ட உடனே இவன் என்ன இப்படி உடைக்கிறான்னு, அந்த நிறுவனத்தின் பேர் பகத் மிஷன் அப்படின்னு ஒரு நிறுவனம். அது ஒரு ஆசிரமம் இல்லை. நிறுவனம்னால பைசா தொகையை வாங்கக்கூடிய நிறுவனம். மக்களிடம் தொகையை பெற்று ஜலிக்கும், அது சொலிக்கும். அப்படிப்பட்ட நிறுவனம் அது. அந்த லிங்கை இந்த பதிவு போட்டு லிங்கை இதுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கும் சரிப்பட்டு வராது, இதனுடைய போக்கு வேறு அப்படின்னு டெலீட் பண்ணி விட்டேன். அதுக்கு பின்னாடி தியானத்தை விட்டு